I'm just throwing a scenario. What if we have one umbrella company and all of us work our own projects but build it under the umbrella company? ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் தனியாக பண்ணியிருந்தீங்கன்னா probably would have done a crore ஒரு வருஷத்துக்கு, ஒரு crore or turnover ஒரு வருஷத்துக்கு. What if 10 companies build on a same umbrella company, build and do their own business, but each individual together becomes a 10 crore company, and everybody brings in their own expertise, and it is easy for us to make a special purpose vehicle or a company to kind of bid for these larger projects. டிசைன் சூப்பராக பண்ணிட்டு அந்த டிசைனை நீங்களே கட்டும் போது தான் அடடா இப்படி மாற்றிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு யோசனை வரும். ப்ராபப்ளி ஐ திங்க் இட்ஸ் அ டைம் டு டீமிஸ்டிஃபை தட் அண்ட் வி ஷுட் bring architect to the masses. ஏன்னா 80% of your market is in the unorganized sector. Even if you take a 5%, 10% pie, that's a huge market and everybody has space to it. Say a builder in Madurai wants to get services of a good architect, say in Chennai or in Coimbatore and Madurai. Today there is no forum because we all like to work in silos na ஒவ்வொரு குகைக்குள்ள வந்து தனித்தனியாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஒரு குகைக்குள்ள இருக்காங்க, ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் ஒரு குகைக்குள்ள இருக்காங்க. நான் ஒர்க் பண்ண ஆர்கிடெக்ட்டை போய் கேட்பேன், சார் எனக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்திருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் கன்சல்டன்ட் கொடுங்க. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்போம். தே மைட் ரெஃபர் டு 1-2 people. We don't know if our temperament and their temperament might work. Okay, so we will very briefly see how a master planning exercise வந்து approach எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ மாஸ்டர் பிளானிங்கில் வந்து என்ன ரெண்டு முக்கியம், மாஸ்டர் பிளானிங்னா என்னதுன்னு முதல்ல சொன்னீங்கன்னா, இட் இஸ் பேசிக்கலி கிரியேட்டிங் அ பிளான் ஃபார் அ லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் டு கம் இன் அ லார்ஜ் ஏரியா. இப்போது ஐ எம் ஷுர் மெனி ஆஃப் யூ வுட் ஹவ் சீன் மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி. ஸோ தட் மாஸ்டர் பிளான் வாஸ் டன் பை அ வெரி ரெப்யூட்டட் ஃபார்ம். ஸோ அதில் வந்து ரோடு எப்படி வரணும், எந்த இடத்துல வந்து பிளாட்ஸ் இருக்கணும், என்ன சைஸ் ஆஃப் பிளாட்ஸ் வரணும், என்னென்ன அம்யூனிட்டிஸ் அதுக்கு இருக்கணும், என்ன டைம் ஃப்ரேமில் கட்டணும், அதெல்லாம் வந்து நம்ம டிசைன் பண்ணிவிட்டு ஸோ தட் யூ வில் ஹாவ் அ சிங்குலர் கேரக்டர் which will kind of be across your place and also your requirement is met. சிம்பிளாக சொல்லணும்னா, சரி நாங்கள் வந்து நிறைய டெக்ஸ்டைல் பார்க் பண்ணியிருக்கோம். டெக்ஸ்டைல் பார்க்ஸ் பண்ணுறதுக்கு வந்து there are 5-6 fields in textiles: weaving, garmenting, spinning, processing, இந்த மாதிரி 4-5 இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் வந்து there is a certain requirement of land. ஸோ மாஸ்டர் பிளானிங்கில் ரெண்டு ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து how are you building the network to reach the plots and how are you going to dimension your plots. இது ரொம்ப முக்கியமானது. என்னது, எப்படி அந்த பிளாட்டை நீங்கள் அந்த நெட்வொர்க் ஆஃப் ரோட்ஸையோ சர்வீஸோ எப்படி பண்ண போகிறீங்க, அந்த பிளாட் என்ன சைஸில் இருக்கணுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணணும். அதுதான் பேசிக் எக்ஸசைஸ். பிளாட் மட்டும் இல்லாமல் என்னென்ன அம்யூனிட்டிஸ் வரணும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வரணுங்கிறது முடிவு பண்ணணும். இது இன் ஷார்ட் ஒரு லேமன்ஸ் வியூ ஆன் மாஸ்டர் பிளான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு திங் உங்களுக்கு என்ன தெரியணும், எந்த செக்டருக்கு வந்து நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணுறீங்க. அகெயின் கிவிங் அன் எக்ஸாம்பிள், சே நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் பார்க் பண்ணுறீங்க, அதில் வந்து நீங்கள் வந்து கார்மெண்டிங்காக தைக்கிறதுக்காக பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக இடம் தேவையில்லை. they can also go vertically, which means you can have a smaller plot size and you can ask them to go vertically. Many of the garmenting units go vertically, but அதே மாதிரி வீவிங் எடுத்திங்கன்னா they can't go vertically. சில இடத்துல போகிறது உண்டு, but they prefer a larger space. They need a lot of cotton to be stored, they need to have a lot of bale to be stored, நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வேணும். they need to வீவ் பண்ண கிளாத்தை கொண்டு போகிறதுக்கான நிறைய வேணும், டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் வேணும். ஸோ இது ஒன்று. ஸ்பின்னிங் அதே மாதிரி எடுத்திங்கன்னா வந்து லார்ஜ் எத்தனை ஸ்பிண்டில் இருக்கணும், வெதர் பேலிங் யூனிட் இருக்கா, அவங்களுக்கு என்ன மாதிரி யூனிட் இருக்கு. ஸோ இதில் என்ன முக்கியம்னா, ஆஸ் அன் ஆர்கிடெக்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தேர் ப்ராசஸ். இப்போ நாங்கள் நிறைய ஃபுட் பார்க்ஸ் பண்ணுறோம், நிறைய டெக்ஸ்டைல் பார்க் பண்ணுறோம். பேசிக் திங் இஸ் ஃபார்ம் ஃபாலோஸ் ஃபங்க்ஷன். ஃபார்ம்னா என்னது, என்ன மாதிரி ஷெல் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஃபங்க்ஷன்னா என்னது, என்ன மாதிரி மெஷினரி வந்து உள்ளே வர போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கார்மெண்டிங் யூனிட் பண்ணுறீங்க. கார்மெண்டிங் யூனிட்னா என்னது, நிறைய தையல் மிஷின் இருக்கும். பீப்புள் வில் ஒர்க் ஆன் தி ஸ்விவிங் மிஷின்ஸ் டு டூ கார்மெண்டிங். ஸோ இதில் ப்ராசஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நிறைய இடத்துல வந்து தெர் இஸ் அ லைனில் வந்து பண்ணுறது உண்டு. ஒரு பார்ட் ஒருத்தர் பண்ணுவார், அப்படியே இன்னொருத்தர் போகும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் லீனியர், ஒவ்வொரு லைனுக்கு அந்த விட்து தேவை உங்களுக்கு. ஸோ பில்டிங் ஹேஸ் டு பி லீனியர்.
இப்போ ஒரு கார்மெண்டிங் யூனிட் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு வந்து ஸ்டீம் வேணும், அயன் பண்ணுறதுக்கு ஸ்டீம் வேணும். எங்கேருந்து ஸ்டீமிங் யூனிட் வைப்பீங்க, ஸ்டீம் என்ன மாதிரி ஸ்டீம் வரப்போகிறது, ஹவ் ஆர் யூ கோயிங் டு கேரி தி ஸ்டீம், ஹவ் ஆர் யூ கோயிங் டு கிவ் இட் அட் தி பிளேஸ் வேர் தே டூ அயனிங், அது ஒன்று வேணும். அண்ட் இட் ஹேஸ் டு பி அட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கோல்டாகவும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஏர் கண்டிஷனிங் கொடுக்குறீங்களா, இல்லை ஏர் எக்ஸ்சேஞ்சஸ் எப்படி பண்ணுறீங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராசஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தேர் ரிக்வயர்மெண்ட்ஸ். இப்போது ஒரு கார்மெண்டிங் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு கிளாத்தாக வரும், கிளாத் வந்து ஸ்டோர் பண்ணணும், அப்புறம் என்ன ஆகும், கட் பண்ணணும். ஸோ யூ நீட் டு ஹேவ் கட்டிங் டேபிள்ஸ். ஸோ கட்டிங்கில் வந்து ப்ராசஸில் வரும்போது ஆட்டோமேட்டிக் கட்டிங்கா இல்லை மேனுவல் கட்டிங்கா, அதுக்கு ஏற்றாப்புல யுவர் ஸ்பேஸ் வில் டிஃபர். கட் பண்ணிவிட்டு இட் வில் கோ டு யுவர் லைன் டு சியூ. தச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல அயன் பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு இடத்துல பேக்கிங் நடக்கும். பேக்கிங் நடந்தது டிஸ்பேச் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் புரிஞ்சாதான் யூ வில் பி ஏபிள் டு டிசைன். ஸோ மாஸ்டர் பிளானிங் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராசஸ் ஸோ தட் யூ குட் டிசைன் வாட் இஸ் கோயிங் டு பி யுவர் பிளாட். ஸோ அந்த பிளாட் லே அவுட் தெரிஞ்சாதான், பிளாட்டோட சைஸ் தெரிஞ்சாதான் யூ கேன் புட் இட் ஆன் அ மாஸ்டர் பிளான். அண்ட் ஹவ் ஆர் யூ கோயிங் டு குரூப். இப்போ எல்லாமே கார்மெண்டிங் ஒரே சைடாக கொடுக்க போறீங்களா, இல்லை வீவிங் கார்மெண்டிங் ஒரு ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ண போறீங்க. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி தீம். ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர்கிட்ட பேசணும், நீங்கள் பேசி அவங்க ஃபீட்பேக் எடுத்து தென் மாஸ்டர் பிளானிங் கம். ஸோ இட்ஸ் வந்து ஸ்பேஷியல் ரெக்வயர்மெண்ட். இதுக்கு வந்து ஹவ் ஆர் யூ கோயிங் டு கனெக்ட் தி ஸ்பேசஸ். ரோடு எப்படி கொடுக்க போறீங்க, ரோடோட விட்த் என்ன இருக்க போகிறது, ரோடுக்கு மீடியன் வேணுமா வேணாமா, டு யூ நீட் அ பெடஸ்ட்ரியன் பாத்வே, பெடஸ்ட்ரியன் பாத்வே இருந்ததுன்னா எவ்வளோ பெடஸ்ட்ரியன் பாத்வே இருக்கணும், டு யூ நீட் அ ஷேடட் பாத்வே ஆர் அ க்ளோஸ்ட் பாத்வே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் ஆர் அவைலபிள். தியரிட்டிக்கலாக தெரியும், பட் இது எல்லாமே வந்து அந்த நீட் அண்ட் ரிக்வயர்மெண்ட் தெரிஞ்சாதான் யூ வில் பி ஏபிள் டு டிசைன். சிம்பிள் எக்ஸாம்பிள் மீன் ஓகே. ஸோ இது தெரியணும். இதில் என்ன ரொம்ப முக்கியம்னா, யூ மைட் நோ அ லாட் ஆஃப் திங்ஸ் தியரிட்டிக்கலி, பட் தி எண்ட் யூசர் வில் நோ இட் ப்ராக்டிக்கலி. அவங்களுக்கு தான் இது ஃபீல்டில் ஒர்க் ஆகுமா ஆகாதாங்கிறது தெரியும். ஸோ ஆர்கிடெக்ட் ரோல் இஸ் ஆல்சோ டு பிரிட்ஜ் தட் கேப். அவங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் ப்ராக்டிசஸும் கொடுக்கணும், அதே மாதிரி வந்து அது வந்து அவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரியும் இருக்கணும். ஸோ தட் இஸ் மேஜர் திங் தட் யூ வுட் ஹாவ் டு கன்சிடர் இன் மாஸ்டர் பிளானிங் அண்ட் ஆல்சோ இன் டிசைன். டிசைன்லேயே பண்ணுறது உண்டு. ஸோ வி செட் என்ன நீடு, என்ன ப்ராசஸ் தெரியணும், அதுக்கான நெட்வொர்க் எப்படி இருக்கணும், ஒரு ரோடு எவ்வளோ பெருசாக இருக்கணும், என்ன திக்னஸ் இருக்கணும், ஆல் தட் யூ ஷுட் நோ. அதுக்கு என்ன மாதிரி சர்வீசஸ் இருக்கணும், தண்ணி நிறைய வேணுமா கம்மியாக வேணுமா, கிராவிட்டியில் கொடுக்குறோமா பம்ப்டு வாட்டராக கொடுக்குறோமா, அது ஒன்று. அப்புறம் எஃப்ளூவன்ட் இருந்ததுன்னா எப்படி எஃப்ளூவன்ட் வெளியே எடுக்கணும், ஆல் தட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அது போக ஒரு மாஸ்டர் பிளானில் பண்ணும்போது யூ ஆர் ஆல்சோ டூயிங் அ லாட் ஆஃப் பீப்புள். ஒரு பெரிய ஏரியாவில் நிறைய மக்கள் உள்ளே வந்து வெளியே போக போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கான என்ன அம்யூனிட்டிஸ் வேணும், டு யூ நீட் அ ஹாஸ்டல், டு யூ நீட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக், டு யூ நீட் அ க்ரஷ், டு யூ நீட் அ கேன்டீன், அது எல்லாமே கூட யூ நீட் டு டிஸ்கஸ் அண்ட் தென் பிரிங் தட் இன். There are a few things that should come as a statutory requirement. மாஸ்டர் பிளான் பண்ணும்போது நீங்கள் டிடிசிபிக்கு அப்ரூவல் போகும்போது சில இதெல்லாம் இருக்கணுங்கிற ஒரு கட்டாயமும் உண்டு. அது எவ்வளோ பெருசாக கொடுக்க போகிறீங்க, இவ்வளோ எந்த இலாபரேட்டாக கொடுக்க போகிறீங்க, ஆல் தட் இஸ். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, மாஸ்டர் பிளானிங் இஸ் அ ஐட்ரேட்டிவ்னா திரும்பி டிசைன் டேபிள் போயிட்டே இருக்க வேண்டிய ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ். அண்ட் யூ நீட் டு கெட் அ லாட் ஆஃப் ஃபீட்பேக் ஃப்ரம் பீப்புள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜாப் ஃபார் அன் ஆர்கிடெக்ட் அர்பன் பிளானர் இஸ் இட் ஹேஸ் டு ஆல்சோ பி ஃபியூச்சரிஸ்டிக். ஏன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து அடுத்த ஒரு 5-6 வருஷம் வரைக்கும் அவர் ஆன்டிசிபேட் பண்ணுவார். பட் தி பில்டிங் ஆர் தி மாஸ்டர் பிளான் தட் யூ டூ இஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் ஃபார் தி டெஸ்ட் ஆஃப் தி டைம் இல்லையா. ஒரு 15, 20, 25 வருஷம் இருக்க போகிறது. ஸோ நான் நீங்கள் சின்ன ரோடு போட்டு நாளைக்கு பெரிய ட்ரக்கு நாளைக்கு அந்த மாஸ்டர் பிளான் அந்த ஏரியாவில் வந்ததுன்னா உள்ளே போகிற வாய்ப்புகள் இருக்காது. ஸோ யூ வில் ஆல்சோ ஹேவ் டு மாடரேட் தி டெவலப்மெண்ட் ஸோ தட் திஸ் கேன் ஆல்சோ பி ஃபியூச்சரிஸ்டிக், ரைட். ஸோ யூ ஹேவ் டு பி ப்ராக்டிக்கல், you have to be considerate, and you also have to be future. It's a very என்ன சொல்றது, it's not very easy to do that. You have to be practical and futuristic. You have to be practical and also considerate. You have to be practical and also be economical. இதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது you probably end up with doing a workable master plan. அழகா இருக்கணுங்கிறது முக்கியங்க. அழகு எப்போ இருக்கும்னா அந்த ப்ராடக்ட்டை நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா அழகா. நீங்கள் பெரிய லேண்ட்ஸ்கேப் கொடுத்துட்டீங்க, ஒரு பெரிய ஒரு லான் கொடுத்துட்டீங்க, அந்த லானுக்கு தண்ணி ஊற்ற தண்ணியே இல்லைன்னா அந்த லான் எப்படி ஒர்க் ஆகும். நீங்கள் பூக்கிற மரம் எல்லாத்துக்கும் டெய்லி தண்ணி விடுற மாதிரி இருக்குது. அந்த இஃப் தட் ஏரியா இஸ் வாட்டர் ஸ்டாப்ட் ஏரியா, how will it work? So you need to understand the context, you need to understand to whom you are addressing, will they be able to pay for that, and whether the design that you do, will it be suitable for their kind of a requirement. இதெல்லாம் சேர்ந்து பண்ணி ஒரு பேக்கேஜாக கொடுக்கறது தான் மாஸ்டர் பிளான். ஸோ தட்ஸ் வை இட் டேக் சம் டைம். அண்ட் இது நம்ம ஒரு வாரத்தில் 2 வாரத்துலையும் பண்ணலாம். பட் this generally is a 2, 3, 4 months process where a lot of interaction, a lot of 2 and 4 happens between a drawing table and the client,
ஏன்னா கட்டி முடிச்ச ஒரு ரோடு போட்டு முடிச்சப்ப நகர்த்த முடியாது. அதை நான் ஒரு ரோடு 1 கிலோமீட்டர் 4 லேன் ரோடு போனால் 2.5 கோடி ரூபா ஆகும். அந்த 2 கோடி ரூபா தோண்டி கட்டி முடிச்சதுக்கப்புறம் நாளைக்கு இந்த ரோடு நகர்த்திக்கலாம் அப்படின்னா முடியாது நம்மளால. ஸோ இட்ஸ் அ வெரி காஸ்ட்லி திங் தட் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன். ஸோ யூ வில் ஹேவ் டு பி வெரி thoughtful while you do the whole thing. So we will probably look at it in detail, probably in a separate thing. But to put it in a nutshell, as I முன்னாடியே சொன்ன மாதிரி, you have to consider it as a ecosystem that you're developing. ஒரு வீடு கட்டுறோம் மட்டும் கிடையாது, வீடுக்கான ஃபுல் ecosystem is what you do in a master plan. என்ன மாதிரி ரோடு, என்ன மாதிரி பிளாட்டு, என்ன மாதிரி இப்போ ஈவன் ஹவுசிங் ப்ராஜெக்ட் அதே மாதிரி தான். சின்ன வில்லாவா, பெரிய வில்லாவா, ஹவுசிங்கா, அப்பார்ட்மெண்ட்டா, வாட் இஸ் யுவர் ஓப்பன் ஸ்பேஸ் ரேஷியோ, வாட் இஸ் யுவர் FSI, வாட் ஆர் யுவர் அம்யூனிட்டிஸ் தட் யூ வாண்ட் டு ஹேவ், வாட் இஸ் யுவர் கைண்ட் ஆஃப் ரோட் நெட்வொர்க் யூ வாண்ட் டு ஹேவ், தண்ணி எப்படி கொண்டு போகிறீங்க. ஸோ இட் ஹேஸ் டு பி அன் ecosystem that you're designing. ஸோ அந்த புரிதலோடு நம்ம வந்து மாஸ்டர் பிளான் அணுகணும்னா இட் வில் பி மோர் thoughtful and it will be more implementable master plan. நான் நிறைய இடத்துல நாங்கள் பார்த்துருக்கோம், யூகேலேருந்து மாஸ்டர் பிளான் வந்து ஒரு டிராயிங் டேபிளில் போட்டு வந்துடும். இங்கே போய் பார்த்தா தான் தெரியும், அந்த இடத்துல கரெக்டாக ரோடு போட்ட இடம் ஃபுல்லாக ராக்கி சர்ஃபேஸாக இருக்கும். இப்போ ராக் பிளாஸ்டிங் உங்களுக்கு எவ்வளோ ஆகும் தெரியும், உங்களுக்கு ராக் பிளாஸ்ட் பண்ணி அந்த ரோடு போடுறது we could do it, but at the end of the day it might be a costly thing. So what if I relocate it? ஸோ அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியோடு நம்ம சேர்ந்து பண்ணும்போது it becomes even more fruitful and implementable way. ஏன்னா where we find it difficult is we work on a complete ecosystem. கான்செப்ட்ல இருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும்போது அது எனக்கு கஷ்டம் தெரியும். டிசைன் சூப்பராக பண்ணிட்டு அந்த டிசைனை நீங்களே கட்டும்போது தான் அடடா இப்படி மாற்றிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு யோசனை வரும். ஸோ அந்த அந்த அவங்களோட ஷூஸ்லையும் நம்ம இருந்து இந்த பெர்ஸ்பெக்டிவை பார்க்கும்போது நம்ம டிசைன் பண்ணுற விதமே வந்து சில டைம் மாறது உண்டு. ஸோ தட்ஸ் தி லிமிட்டட் பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சதுங்க. Well, we're talking about architectural field and industry, and you are saying that it has a large potential field, but we're not unlocking it properly. So please tell about that. Okay. So ஜென்ரலாக வந்து ஆர்கிடெக்ட்ஸுக்கு உள்ள அந்த ஃபெட்டர்னிட்டிக்குள்ள தேர் இஸ் ஆல்வேஸ் அ காம்படிஷன் ஆன் ப்ராஜெக்ட்ஸ் ஏதோ கம்மியாக இருக்கிற மாதிரியே ஒரு 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 பிரம்மை, ஒரு பிம்பம் கூட சொல்லலாம், அப்படி இருக்குது. பட் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஜஸ்ட் ரீடிங் அ KPMG report 2016-17 I think it had come. அந்த டைம்லேயே தி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி மார்க்கெட் சைஸ் வாஸ் அரவுண்ட் 7,674 billion rupees, which is a huge number in any given date. And I was எனக்கு தெரியல இவ்வளோ நாள் இருந்திருக்கேன். ஆஃப்டர் அக்ரிகல்ச்சர் இட் சீம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி just buildings and infrastructure gives the second largest employment in the country. So that's how big our field is. நம்ம வந்து ஒரு வில்லாஸோ அது மட்டும் பண்ணல, இதரா பில்டிங்கோட ஸ்கேல் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ரைட் ஃப்ரம் 300 ஸ்கொயர் ஃபீட் வீட்லேருந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் டு அப்பார்ட்மெண்ட் டு வாட் எவர். ஸோ தி ஸ்கோப் இஸ் ஹியூஜ். ஸோ ஜென்ரலி வென் பீப்புள் சே தட் ப்ராஜெக்ட்ஸே இல்லை சார் அப்படிங்கும்போது தெரியல, ஐ ஹவ் நாட் ப்ராக்டிஸ் ஆர்கிடெக்சர் வெரி மச். நான் வந்து I've been on the other side, I've been on the peripheral side looking out at architects working, and I've always been employed. Last 2 years I'm having my own practice. அந்த டைமில் எனக்கு often I have this question when the KPMG remote when they say such a big 7,674 billion is the market size, what actually astonished me is the fact that 80% of this market is in the unorganized sector, meaning it is not done in a proper organized fashion. So which means probably the money is not a very transparent money, not much of professionals are involved, or lot of it is happening in a very unorganized way, and only 20% is in the organized sector. And the 20% la probably or 5 or 6% is in the general architecture work பண்ற project. So my point here is நம்ம வந்து இந்த unorganized sector probably the 2017 data, but 2021 இருக்கும்போது probably it is increased a bit, but even then the number is extremely small for us to even think that we don't have projects. Even if you would take 5% or 10% of what is there in the unorganized sector and bring it to an organized sector, which is around $600 billion, 10% of whatever number I said, 700 billion rupees, that itself is a huge market, and my belief is we don't have enough architects to handle that.
So so as an outsider who is practicing architecture and large area projects for some 2-3 years, we've had enough projects to keep ourselves active. Last 2 years நாங்க பெருசா ப்ராஜெக்ட்டுக்கு மார்க்கெட் பண்ணலனாலும் it is keeping us alive and it is we are working. So the lesson learned was that the market is huge and everybody has their set of pie. எல்லாருக்கும் அவங்களுக்கான இடம் வந்து இருக்கு. இதில் எனக்கு என்ன ஒரு யோசனை வருதுன்னா, சில லீட்ஸ் எல்லாமே வந்து இப்போது உங்கள் இன்ஜினியர் இருக்கலாம், உங்கள் கார்பெண்டர் இருக்கலாம், அவங்க தெரிஞ்சவர் அந்த ஒரு வீடு இருக்கலாம், அவங்க எல்லாருமே வந்து ஆர்கிடெக்டுக்கு போகணுமானா ஃபஸ்ட்டு வர யோசனை வந்து ஆர்கிடெக்டாக வேணாங்க, அவர் வந்து செலவெழுத்து விட்டுருவார், இல்லை ஆர்கிடெக்ட்னா வேணாம், அவர் வந்து காரில் மட்டும்தான் வருவார். ஸோ இதெல்லாம் வந்து அந்த யுஃபோரியாஸ், அந்த மிஸ்கன்செப்ஷன்ஸ் அபவுட் தி ஆர்கிடெக்ட்னா இப்படி தான், ஆர்கிடெக்ட்னா அப்படி தான். Probably I think it's a time to demystify that and we should bring architect to the masses. ஏன்னா 80% of your market is in the unorganized sector. Even if you take a 5%, 10% pie, that's a huge market and everybody has space to it. So one is, I genuinely feel we need to demystify this demon or demeanor of architect and make them more humanized, make them to masses so that people can trust the services of architect and understand the fact that architect is not someone who will increase the cost, but actually someone who can work on a specified cost for a specific time and actually give them the maximum value for money. So அந்த ஒரு இது வந்து நம்ம பண்ணணும். That's I think is all our கடமை to do it. It's our responsibility to do it. இன்னொன்று வந்து when we do this large projects, so majority of these large projects are from the government sector. And the government sector வந்து the way they decide the projects are through a certain process. So அவங்க வந்து they issue an advertisement and they set a certain minimum eligibility criteria for a firm or an individual to apply. So say for example ஒரு 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், ஒரு ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் பண்ணுறாங்கன்னா, say the project cost is 50 crores or 100 crores, they set ஒரு architectural firm to bid to that project or for a company to bid to the project, they say minimum turnover of at least or say 5 crores, 2 crores இருக்கணும், or and you should have experience of this kind of project for the last 5 years, 10 years. So they set up certain eligibility conditions and only when we are eligible to those conditions, so only when we are eligible to those conditions we even qualify to see for those projects and bid for those projects. அந்த ப்ராஜெக்ட் நம்ம நெருங்கணும்னாலே வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பெரிய டர்ன் ஓவர் இருக்கணும் அண்ட் அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் முன்னாடி பண்ணியிருக்கானதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் தட் இஸ் வேர் மோஸ்ட் ஆஃப் ஸ்மால் மிட் சைஸ் ஆர்கிடெக்சர் ஃபர்ம் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் பிகாஸ் I shouldn't be quoting this, but நிறைய monies in architecture are not accounted for. நிறைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து we don't get our MOU sign or agreement signed with the contractor. We do it on a very informal part. We don't get a completion certificate after we complete a project. We don't get the client's testimonials. இது எல்லாமே வந்து are required as proof of doing the project to the government. So it becomes very important to understand the process in which you approach these large scale projects or government projects. I think that requires a separate session or a discussion which we could probably have it later to discuss on how to approach these projects. So having now known that we should have a structured approach to get into these large projects, we should have the basic credentials, the credentials to be bidding, to be eligible to be bid for these projects. We need to have at least the minimum turnover criteria and we also need to have the required consultant network to ideally be bidding for this project. Like as I told you, when an architect, when a project of this large project comes from the government, they generally ask for a multifaceted team, which is an architect, a urban planner, a marketing strategist, a financial strategist. முன்னாடி சொன்னா நிறைய ஒரு பெரிய டீம் வந்து நமக்கு தேவைப்படுது. அந்த டீம் எல்லாமே வந்து ஒரு சின்ன ஆர்கிடெக்சரல் ஃபார்மில் இருக்கிறது இல்லை.
and you need to have the right kind of network because அவங்க சொல்ற டீம்ல வந்து they need to have இந்த வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் முன்னாடி பண்ணியிருக்கிற கூடிய ஆளுங்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் போடுது உண்டு பிட்ல. ஸோ தட் இஸ் வேர் ஐ திங்க் வி ஷுட் ஸ்டார்ட் ஆக்டிவ்லி கொலாபரேட்டிங் பிட்வீன் தி ஃபர்ம்ஸ் டு கைண்ட் ஆஃப் பிட் ஃபார் தீஸ் ப்ராஜெக்ட்ஸ். முன்னாடியே ஒரு இடத்துல சொன்ன மாதிரி வந்து there are two ways. One is we could be associated with the bigger firms, work as their MOU partners or sub-consultants to do bigger projects. Adala you don't get to have your individuality, so it is still masked by a bigger project. I'm just throwing a scenario, I think this is a food for thought. What if we have one umbrella company and all of us work our own projects but build it under the umbrella company? So what happens is ஒரு வருஷம் கழிச்சு நீங்க தனியா பண்ணிருந்தீங்கன்னா probably would have done a crore ஒரு வருஷத்துக்கு, ஒரு crore or turnover ஒரு வருஷத்துக்கு. What if 10 companies build on a same umbrella company, build and do their own business, but each individual together becomes a 10 crore company and everybody brings in their own expertise and it is easy for us to make a special purpose vehicle or any a company to kind of bid for these larger projects. So there are opportunities, there are ways in which you do, there are opportunities in which we do, which we should explain. So as an initiative, Nanga, which is me and few of our friends, have started 2 initiatives to ideally do this. Most of all of you are welcome to be part of this. We are now having a firm, or we have just started a firm called Building Infrastructure Research Quora, in short BIRQ, BIRQ, where we want to empanel as many people as possible in the building infrastructure domain. So yaar idhula irukanga the building infrastructure domain la? There is this architectural fraternity which is architects, interior designers, landscape architects, urban planners, urban designers, all of these people. Idu mattum poduma nammalukku or project edukkiradhukku. We also need the services of civil engineers, we also need the services of HVAC engineers, electrical engineers, firefighting consultants. So all of them are required. We would also need a lot of help in terms of licensing associates, we need help from real estate agents, we would need help from say signages. So what if, so our idea is, what if we have one platform where we could have all of them present there, present. What happens is, naalik vandu say for example you are an architectural firm, you get a project in Madurai to do a small villa அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ரீலான்சர்னாலேயோ ஒரு சின்ன ஆர்கிடெக்சர் ஃபார்ம்னாலேயோ இட் மைட் பி டிஃபிகல்ட் டு immediately get resources in Madurai to do a say ஒரு structural engineer or HVAC. என்ன பண்ணுவோம், எல்லாம் சென்னையிலிருந்து அனுப்பி அங்கே அனுப்புவோம். You have to travel faster, any change happens again comes back, lot of issues happen. What if you have a structured way of finding a consultant in a location that you require your services? And similarly say a builder in Madurai wants to get services of a good architect say in Chennai or in Coimbatore and Madurai. Today there is no forum because we all like to work in silos na ஒவ்வொரு குகைக்குள்ள வந்து தனித்தனியாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் ஒரு குகைக்குள்ள இருக்காங்க, ஆர்கிடெக்ட்ஸ்லாம் ஒரு குகைக்குள்ள இருக்காங்க, HVAC இன்ஜினியர்ஸ்லாம் ஒரு குகைக்குள்ள இருக்காங்க. அண்ட் இஃப் ஐ நீட் அ சர்வீசஸ் ஆஃப் அ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ஒரு ஃப்ரீலான்சருக்கு ஒரு செக்டர் வேணும்னா எப்படி பண்ணுவேன், நான் ஒர்க் பண்ண ஆர்கிடெக்ட்டை போய் கேட்பேன், சார் எனக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்திருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் கன்சல்டன்ட் கொடுங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்போம். தே மைட் ரெஃபர் டு 1-2 people. We don't know if our temperament and their temperament might work. நம்ம இவர் சொல்லிட்டாருங்க ஒரு ஆப்ளிகேஷனுக்கு அங்கே போவோம். And there are a lot of good stories, there are also some bad stories that will happen. So that is our whole point here. Why would we be only dependent on word of mouth references of consultants? Why can't we search it for ourselves? So that's what we are trying to do. So if in case you like this idea and if you want to be part of this, I'm sure you will get it in this video on the description page. We have opened this portal called registration.birq.in, where you just have to enter your basic details. What is your name, your qualifications, and what are your specializations. And we are now, after that you will get a thank you message from us, and we will first try and gather as much as data as possible. We've already done around 300 people in Chennai across sectors. We want at least we want a lot of people to be part of this. Once we have this, we want to develop this robust system, a Google
kind of a system where you could search for people. Say for example, an architect would want a engineer who has experience in doing a multi-story firefighting system. Today it is difficult to find. A freelancer வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. What if he is able to find somebody there? So in the concept we've started working, and we would need all your support and best wishes for that, and I would sincerely urge you to be part of this. Just lend your name and just be part of this, and we will have a lot of benefits. We will try and see if we could group projects, bring projects and share it among people. As I told you, the construction industry is huge. 80% of it is in the unorganized sector. What if we are able to bring at least a few of them or many of them in this organized sector, and what if we share the revenue that is there in this? That's what, after working for 20 years, we want to give back something constructive to the industry, and this we thought is something that we could do. So me and my partner architect Kumar Chakravarti started that, and a lot of associates, a lot of architects are supporting us in it, and we welcome you to be part of this. There are no obligations whatsoever. You would just be part of it, and we will make sure that you will get a platform where you will find it very easy to find anybody that you want. And what if we open that to public and somebody would want to find an architect, they do it. So all that possibilities are possible. So we are working on that. And there's one more pain point that we generally see is for a freelancer. ஃப்ரீலான்சரோட ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னா, திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட் வரும், ஒரு மாதம் பிஸியாக இருக்கும், தென் ஒரு மாதம் 2 மாதம் ப்ராஜெக்ட்ஸ் இல்லாமல் தே கீப் லல். ஸோ இந்த ஒரு சினாரியோவில் வந்து சம்டைம்ஸ் தே ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் சம்டைம்ஸ் டு take an office space. So many of them work out of the home, or many of them work out of a small location without much of amenities, and they work in a very unorganized way. So another thing that we thought is, why don't we open a co-working space only for architects and service consultants? So for example, you have a project today, you want just for 1 day, 2 day, you come to our place. We are running out of Saligramam now, just opposite to Prasad Studios. You can see this website called collaborative.co.in. We have a lot of details there. So you just have to come there, pay whatever is that small amount, you get an air conditioned office with Wi-Fi, access to printers, and the good thing about that is we have a lot of experienced architects already working there. So any freelancer, you need any support on anything, you could get help from any of us sitting there in that place. So I would request all the senior architects to be part of this, be coming there and help the freelancers, junior architects to establish their own business. Once we show ourselves as a very strong community, people will repose faith on us, and believe me, there are lot of projects in the offing. We've not tapped even 20% of the market. There is a huge opportunity, and I wish the small initiatives that we are taking currently would take us a small step, a baby step towards the right direction. So as I told you, please register yourself with this thing called register, register.birq.in, where you can just register yourself, and in a month or so we will open that up for your search. So we are just waiting for the numbers to set in, and then we also want to bring in a lot of projects, see how we could work out collaboratively to get bigger projects. All of these are being thought of with the support of some senior architects in the business. And then if in case you need any space for you to work 1 day, 2 day, 1 week, 2 weeks, 1 year, whatever is the duration, please feel free to come to our place, collaborative.co.in, which is in Saligramam. We will be more than happy to help you. So trust me again, market is huge, projects are enormous. All that we need to do is to have a right set of mind, have a good team to make sure we approach the right team for the right project, and believe me, market is there to welcome us, and there is enough requirement for architects to play in this market. Thank you. It was actually a great feeling for me to share my experiences which we've gained the last ஒரு 18-20 வருஷமா. இது ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா 20 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோன்னு திரும்பி பார்த்து அது ஒரு 4 பேருக்கு பயன்படுறபடியாக சொல்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஹேவிங் திஸ் ப்ரீஃப் டைம் என்னால் என்ன பண்ண முடியுமோ ஐ ஹவ் ஷேர்ட். பட் Tali Foundation, who is doing a great service in this, wants to have master classes where we specifically sit as a closed group and discuss in detail about the process and our experiences in these arenas. So idhila my expertise has been on 3-4 things which I can share.
One is on master planning, of course, which we've been doing. Second one is preparation of detailed project report, feasibility reports, identification of land, what is your approach, what is your checklist, அதை பற்றி பேசுறதுனா பேசலாம். And another master class could be on how do we approach for a government project, how do we bid for a government, because that involves a lot of process. It's a process driven, document driven process. So இதை பற்றி பேசுறதுனா பேசலாம். So as I told you, we could have master classes on 3 things. One is on the ways and means in which you do a master plan, practical approaches on a master plan, which is not there in the books. Second one is how do we approach a detailed project report, how do we read a detailed project report, a feasibility report, what does a financial model mean, what does a feasibility mean, all that I can share my experiences which I have been doing for so many years. In the rendume would be of academic interest to many of you. The third one is for practicing architects, young architectural firms who want to also work in these large government projects, large projects where you are supposed to bid for these projects. So எப்படி நம்ம bid பண்றது, how do we make ourselves fit to be or to be eligible to be bidding for these projects, and the process எல்லாமே we could see it in detail. We could have probably a very small group take questions from you, answer them live. So we could try and do that. So keep hearing this channel. You will find a lot of posts from Mr. Rajshekhar on it. Please keep following them, and if you feel you want to join the class, feel free to join them. Thank you.